நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்களா? யூடியூப்பில் இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு நான் உங்களை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, தேர்ட் பார்ட்டி யாராக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாது இருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா செய்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல சுத்தமான வீட்டில் பூச்சி என்பது ஒரு கிருமியோ இல்லை பூச்சியோ உள்ளே வரது ட்ரை பண்ணும். அந்த மாதிரி பூச்சிகள் தான் அவங்க. புரியுதுங்களா? அப்போ அப்படி செய்யிருக்காங்கன்னா நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை ஜெயிக்கவே முடியல அப்படின்ற வைத்தறிச்சலை கமெண்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படி அவங்க கமெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு பூச்சிகள் தான். ஸ்ப்ரேவை ஹீட்டாக அடித்தா செத்து போயிடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்டை ஸ்ப்ரே அடித்து காலி பண்ணுங்க. அதுங்கள்லாம் டெம்பரவரியாக வரக்கூடிய ஒரு விஷக்கிருமிகள் தான். நீங்கள் உங்கள் பாதையில் ஃபோக்கஸாக இருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸாக இருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய இடம், நீங்கள் சேர வேண்டிய இடத்த தானாக இந்த காலம், இந்த சூழ்நிலை, இந்த நல்ல நேரம், இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து உங்களை சென்றடையக்கூடிய பாதை உங்களை கரெக்டாக சேர்த்து விடும். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? எப்போவுமே யாருக்காகவும் நீங்கள் பின்னால் காலை வைக்காதீங்க. எப்போவுமே முன்னாடி வச்சு காலை பின்னாடி வைக்காதீங்க. போயிட்டே இருங்க. தடைகள் 1000 வரும். உடைத்தெறிந்து விட்டு போய் கொண்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். யார் சொல்கிறத டிசைட் பண்ணாதுங்க. அங்காளி பங்காளி மாமா மச்சான் சொல்கிறவங்களாம் உங்களுக்கு ₹1 கொடுத்து எவனோ உதவி பண்ண மாட்டான். நீங்கள் தான் உங்களுடைய கஷ்டப்பட்டது. நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் நினச்சா மட்டும்தான் நடக்கும். மற்றவங்க யார் அட்வைஸ் பண்ணாலும், மற்றவங்க யார் இப்போ நானே சொல்கிற விஷயம் கூட நிறைய பேருக்கு காது கொடுத்து கேட்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஓகேங்களா? என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். அதில் தான் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்கள் பாதையை. வேறு யாரும் அலோவ் பண்ண வேண்டாம். தேங்க்யூ.